பாடுகளின் வழியாக சிந்திக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான். அதனால் அதை தயவுசெய்து நீங்கள் கவனிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே கடந்து போகலாம். அப்படி போகிறவங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இப்போ கடந்த வாரத்தில் அதுக்கு முந்தின வாரமே ஜாய்ஸுக்கு உடம்பு சரியில்லை. அப்படின்ட்டு அப்புறம் போக முடியல. ஏன்னா புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் கூட்டம், வெள்ளிக்கிழமை ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியல. அப்புறம் திங்கக்கிழமை போனேன். அவர் ரொம்ப நல்லா இருந்தா. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு சமையல் எல்லாம் அவளே தான் செஞ்சு கொடுத்துருத்தா. அதனால் ஒரு சந்தோஷம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை புறப்பட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு வியாழக்கிழமை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகணும், அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போவாஸ் ஃபோன் பண்ணி சொன்னப்பல அப்போ கஷ்டமாக இருந்தது. அது வரைக்கும் வீட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே சொன்னாங்க. அதனால் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க, எல்லாம் செக் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு சனிக்கிழமை காண்பிக்கணும், அவங்க அட்மிட் பண்ணுவாங்க, நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன செய்கிறது, நம்மளால் போயிடலாம், பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் சரி சகோதரி அமுதா அவங்க என்ன ஒரு என்ன ராஜேந்திரன் இருக்கிறவர், திருவாரூர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், வந்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு சனிக்கிழமை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை சாயந்தரம் எல்லா ரிசல்ட்டும் எடுத்துகிட்டு போனாங்க. ஜுரமும் விட்டுருச்சு. வெள்ளிக்கிழமை ஜுரம் விட்டுருச்சு. அவளே வீட்டில் எல்லாம் சமையலெல்லாம் செஞ்சிட்டா. அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் எல்லாமே நல்லா இருக்குது, பரவாயில்ல, இன்னொரு 10 நாள் மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் சனிக்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணுறப்ப சரி அவர் தான் பேசினார். நான் இப்போ நல்லா இருக்கேன், அட்மிட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சகோதரியும் வந்துட்டதுனால இப்போ அங்கே அவங்க தேவையில்லை, இப்போ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறா, நல்லா இருக்கா. அதனால் அவளுக்காக கூட நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. அதே போல் விசேஷமாக எனக்கும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, அடிக்கடி சுகவினம். சரி, இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் யோபுடைய புஸ்தகத்தில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரியா? இப்போ நமக்கு வரக்கூடிய இப்படிப்பட்ட சோதனைகள் அல்லது பாடுகள், கஷ்டங்கள், அது மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யோபு நமக்கு ரொம்ப ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அநேக சமயங்களில் நீங்கள் நிறைய நேரம் யோபு படிச்சிருப்பீங்க. ஏன்னா அது எல்லோரும் விரும்பி வாசிக்கக்கூடியதான், வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி நம்ம சிலர்லாம் அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா சொல்கிறப்போ சொல்லுவாங்க, நான் யோபு போல கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் யாராலையும் தாங்கிக்கிட முடியவே முடியாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு சுகமினத்துக்கு எவ்வளவு கலங்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒன்று உயிரோடு இருக்கிறது கஷ்டம், இல்லைன்னா எந்திரிக்கிறது கஷ்டமான நிலைமையில தான் போயிட்டுருப்போம். ஒருவேளை மைண்டு மாறி ஒரு பைத்தியக்காரங்களாக கூட போயிட்டுருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான், ஆனாலும் அதை கொஞ்சம் கோர்வையாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தது, அவனுடைய சம்பத்து தேசத்தில். பாருங்க, இங்கே யோபுவை பற்றி நம்ம பார்க்கிறப்போ அவருக்கு இந்த சோதனைகள் வருவதற்கு முன்னதாக, அது ஆண்டவர் தான் அவரை சோதித்தார், ஆனாலும் இந்த சோதிக்கிறதுக்கு அனுமதித்தார். ஆனாலும் இந்த சோதனைகள் வருவதற்கு முன்னதாக யோபுக்கு இருந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். அவருக்கு 3 விதமான வேலி அடைக்கப்பட்டிருந்தது, அவருடைய சம்பத்து பெருகி இருந்தது, அவருடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இப்போ ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி சொல்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய யோபு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூமியில் அவரை போல யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இல்லை. ஆனாலும் நம்ம அதை ஒப்பிடும் பொழுது நமக்கு ஒரு சின்ன சின்ன காரியங்கள் சோதனைகளை வரும் பொழுதே நம்ம என்ன செஞ்சிடறோம், கலங்கிடுறோம். சரியா? ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லையா? முதலாவது அந்த 3 வேலை என்னன்னு பார்க்குற சமயத்தில் முதலாவது பார்க்கிறோம், அவனுடைய வீட்டை சுற்றிலும் வேலை, அவனுக்கு உண்டான எல்லா பொருள்களை சுற்றிலும் வேலை, 3வது அவரை சுற்றிலும் வேலை இல்லையா? இந்த 3 விதமான வேலையினால் அடைக்கப்பட்டு காக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால பிசாசு அவ என்ன செய்ய முடியல, தொட முடியல, பக்கத்தில் கூட நெருங்க முடியல. அதனால தான் ஓடி வரான். வந்து சரி, இவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அதனால எப்படி ஆகிலும் அவருடைய அனுமதி வாங்கி இவனை என்ன செஞ்சிடணும், சோதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே தேவதூதர்கள் வரும் பொழுது இவனும் அப்படியே கூட வந்து அப்படியே வரான். சரி, ஆண்டவருக்கு இது தெரியும், இவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், தெரியாத ஒன்றும் இல்லை. அதனால தான் ஆண்டவரை சும்மா அப்படியே கேட்குறாங்க, என்னப்பா எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்கிறான், நான் பூமி எங்கும் உலாவி சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரே எண்ணம், யோபு என்ன செய்யணும், பிடிக்கணும். அப்போ ஆண்டவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, என்னப்பா யோபு மேலே நீ கண் வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம். அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் தான் அவனை சுற்றிலும் 3 விதமான வேலி போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் எப்படி அவன் பக்கத்தில் நெருங்க முடியும்? அதனால் நான் அவர்கிட்ட நான் நினைக்கிறேன், ஆனால் அவன் பக்கத்தில் நெருங்க முடியல. சரி, அப்போ நீ என்ன செய்கிறான், அந்த வேலையை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், யோபு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நிற்பா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் அந்த வேலையை எடுத்துடுறேன். சரி, எடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் வர்ற சமயத்தில் சொல்கிறாங்க, அப்போ கூட அவன் தூசிக்கலை, அவனை நான் பிடிக்க முடியலை, அதனால் அவனுடைய சரீரத்தில் என்ன செய்யணும், நீங்கள் வாதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, அவனுடைய உயிரை மட்டும் தொடாத, என்ன உயிரை தொடாத, மீதி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அவன் மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலாகவே சொன்னாங்க. சரியா? நம்மளை குறித்து அப்படி ஆண்டவர் சொல்ல முடியுமா? நம்மளையும் சுற்றி தான் வரோம். ஆண்டவர் நமக்கும் அமிதமான ஒரு வேலையை தான் வச்சு நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் அக்னிமயமான ரதங்கள் நம்ம சூழ இருக்கிறது இல்லையா? நம்மளை எதிராளி தொட முடியாது. ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், பயந்து போயிடுறோம். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். சரியா? அதை தொட முடியாது. ஆனாலும் அவன் எப்படியாயிலும் நம்மளை என்ன செஞ்சிடணும், விழுங்கிடணும் அப்படின்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி வருகிறான். அப்படி சமயங்களில் நான் கூட எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் கூட பயந்து போய், ஐயோ நம்மளால் பார்க்க முடியாது, ஏற்கனவே 2 முறை அட்மிஷன் ஆகி நிறைய இருக்கிற எல்லாத்தையும் விற்று தான் அவளை பார்க்க வேண்டியது இருந்தது. எங்களுது இல்லை, அவங்களது தான். சரியா? அப்போ எங்களுக்கும் அது ரொம்ப ஒரு அலைச்சலாக தான் இருந்துச்சு. அப்போ ஒரு பயந்து போய் தான் உடனே சகோதரி அமுதா அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணால் அவங்களும் உடனே என்ன செஞ்சிடறாங்க, வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆண்டவர் அற்புதமான சுகம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ ஒரு பயம் நமக்கு வருது. பயத்தினால இது தேவனுடைய திட்டமா அப்படின்னு அறிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். நான் கூட அப்படி தான் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டேன். சரியா? நான் உங்களுடைய அனுமதி கேட்கல, ஆனால் உங்களுடைய சித்தம் அப்படின்றத விட அறியாதபடிக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், அவசரப்பட்டு எல்லா காரியங்களையும் செஞ்சிட்டேன். ஆனால் நீங்கள் அற்புதமாக சுகம் கொடுத்துருக்குறீங்க. சனிக்கிழமை சமையலெல்லாம் அவர் தான் செஞ்சலாம். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் மாத்திரை போட்டோன்னா போதும், அதுக்கப்புறம் நல்லாயிடும். ஏன்னா லங்ஸில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே கொரோனாவில் 2 முறை பாதிக்கப்பட்டு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டார். இப்போயும் அது என்னொன்று தான் ரொம்ப பயந்து போனது இல்லையா? அப்போ நம்ம இவ்வளோ ஒரு சின்ன வியாதிக்கே இவ்வளோ பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, நீங்கள் தைரியசாலியாக தான் இருப்பீங்க. சரி. அப்போ அதனால, ஆனால் யோபுக்கு வந்த அழிவை நம்ம பார்க்குற சமயத்தில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் அடுத்து 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 பாருங்க, 16வது வசனத்தில் முதல்ல வாசிங்க. போதும். இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில். அடுத்து 17 வாசிங்க. பாருங்க 18 வாசிங்க. இன்னொன்று அடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே அடுத்த துக்கமான நியூஸ் வருது. சரியா? இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அடுத்து அடுத்து வந்துக்கிட்டு இருக்கு, அடி மேலே அடி இல்லையா? எவ்வளோ பாதுகாப்பாக, எவ்வளோ வசதியாக, எவ்வளோ ஒரு சாட்சியாக இருந்த தேவனுடைய மனுஷனுக்கு அடி மேலே அடி வருது. இப்போ என்ன செய்வோம்? நம்மளுடைய நிலைமையில யோசித்து பார்ப்போம். சரியா? ஆனால் அங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பாருங்க, யோபு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் ஏன் தீமையை அனுபவிக்கக்கூடாது? அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய
உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இன்னும் ஏன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீங்க? இப்போ யோபு எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. அதற்கு அவன் பைத்தியக்காரி போல பேசுறிய. சில சமயங்களில் பெண்களுடைய ஒரு ஆலோசனை ரொம்ப அவசரமாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இப்போ யோபு சொல்கிறாங்க, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற. பாருங்க, அவருடைய விசுவாசத்தினுடைய அந்த உறுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த சோதனையுடைய நடுவில் யோபுடைய நிலைமையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ நம்ம நன்மை அனுபவித்து நாம் தீமையை அனுபவிக்கக்கூடாதா? இப்போ இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் உறுதியாக இருப்போம். ஏன்னா சரி, எவ்வளோ நன்மை அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ நன்மைகளை அனுபவிச்சிருக்கிறோம். அப்புறமா அந்த வழியில் போனாங்க. நான் வாசலில் உட்கார்ந்துருந்தேன். நீங்கள் நாடர் கடை வச்சுருந்தவங்க தானே அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்போ எஸ்ரா அடையாளம் தெரியல, இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்லி, நீங்களும் அவங்க கடையில் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீடு கட்டி இப்படி உட்கார்ந்துருக்காங்களே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி. சரி, அப்போ அவங்களும் வீடு கட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஏறக்குறைய மதிப்பிடுறாங்க. மதிப்பிட்டுட்டு இவ்வளோ செலவு செஞ்சு வீடு கட்டியிருக்கிறாங்களே, இவங்களை இந்த கடை வச்சிருக்கிறவங்க தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே எழும்புது. ஆச்சரியமான ஒரு கேள்வி எழும்புது. இப்போ நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி, அப்போ பாருங்க, ஆண்டவர் 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 நம்மளை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த பாடுகளை நம்ம சகிக்கக்கூடாதா அவருக்காக? அதுதான் நினைக்கிறப்ப, சரி நான் எவ்வளவு இதாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். சரியா? அப்போ அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை எவ்வளவாக உயர்த்தியிருக்கிறாங்க, ஆசீர்வதித்திருக்கிறாங்க, சுகம் பலன் கொடுத்திருக்கிறாங்க. மருத்துவமனையில் போனால் தெரியும் இல்லையா? எவ்வளோ பேர் இன்னைக்கு, எவ்வளோ மருத்துவமனைகள் பெருகி இருக்கிறது. அரசாங்கம் கூட எவ்வளோ நல்லா செய்து, எவ்வளோ கூட்டம் வருது. தனியார் மருத்துவமனைகள் பெருகி போயிருக்குது. தனியார் ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட போனால் அங்கே ஒரு பெரிய கூட்டம் பார்க்க கூட போக முடிய மாட்டேங்குது. நம்ம அற்புதராஜுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறதுனால எங்கெங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, அவங்களும் போனால் காக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்களும் நிறையா மருத்துவமனையில் ஒவ்வொருத்தரை பார்க்க போயிருக்கிறீங்க, ஊழியத்துக்கு போயிருக்கிறீங்க, தெரியும். அப்போ அதெல்லாம் பார்க்குற சமயத்தில் நம்ம எவ்வளவோ ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சந்தோஷப்பட்டுக்கிடணும். அதனால் நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது சோர்ந்தே போகக்கூடாது. வியாதிகள் வரும் பொழுது சோர்ந்தே போகக்கூடாது. நம்ம யோபை நினச்சிக்கிடணும் இல்லையா? அவர் எவ்வளோ பொறுமையாக அப்படி சொல்லுகிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சரி, எவ்வளவு கர்த்தரை துதிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இல்லையா? அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அதில் என்னது இல்லை, சரி நான் சரி 2:10 அந்த பொறுமையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுதான் யாக்கோபு கூட இப்படி என்ன செய்கிறாங்க சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 5:11 வாசிங்க. யாக்கோபு 5:11.
ம் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒழுக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆ அப்போ இங்கே யாக்கோபு கூட அங்கே யோபின் பொறுமையை அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க மனைவி சொல்கிறதுக்கு எவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொன்னோன்னா எவ்வளோ கோவப்படுவோம், எரிச்சல் அடைவோம் இல்லையா? நமக்கு வாயில் எப்படி வர உனக்கு நான் அறிவில்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ தேவனை தூசின்னு சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ பொறுமையாக அதை சகிச்சாங்க. அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அங்கே விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது யோபின் பொறுமையை அங்கே காட்டுறாங்க. அவ்வளோ ரொம்ப பொறுமையாக இருக்கணும். யோபுக்கு அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்களோ அதே போல் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை 1 21 வசனம் இருந்தாங்க, வாசிங்க. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவனிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பாருங்க, துதிக்கிறார். நம்ம அப்படி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறாங்க எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இழந்து போகும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அவர் துதிக்கிறார். என்ன சொல்கிறார்? இதெல்லாம் யார் கொடுத்தது? இந்த சம்பத்து, இந்த ஆசீர்வாதம் இல்லையா, இவ்வளோ பெரிய இவ்வளோ பிள்ளைகள் இல்லையா, இவ்வளோ உயர்வு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது சொல்லுங்களேன். கர்த்தர் தான் கொடுத்துட்டாங்க. அப்போ இது எடுத்தது யார்? அவர் தான். அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவருடைய அனுமதி இல்லாதபடிக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, என்னைய தொட முடியாது. நம்மளும் அந்த நம்பிக்கை வச்சுக்கிடுவோம் இல்லையா? நம்மளை ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் யாருமே என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அதனால அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான வார்த்தை இல்லையா? அதனால நம்ம துதிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கணும். நம்ம கற்றுக்கொள்ளது. இப்போ இதை நான் கற்றுக்கொண்டதுனால உங்களிடத்தில் சொல்கிறேன். அதனால அதை சொல்கிறப்ப கண் கலங்க தான் செஞ்சிச்சு. சரியா? அப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆண்டவரை துதிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் யோபுடைய பொறுமையை பற்றி நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, 13 வசனம் வாசிங்க. 13-15. பாருங்க, 13-15 அவருடைய நம்பிக்கை பாருங்க இல்லையா? அவருடைய நம்பிக்கை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் என்ன செய்வேன், நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவருடைய நம்பிக்கை தளர்ந்து போகலை, மாறி போகலை, அவர் தவறி போகலை. அவர் சொல்றது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். சரியா? இப்போ பாருங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க, நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அடுத்து பார்க்குற சமயத்தில் 19 25 27 வரைக்கும் வாசிங்க. யோபு 19 25 27 வரைக்கும். உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்க, இதை குறித்து நீங்க என்ன சொல்லலாம் சொல்லுங்க. இது 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் துதிக்கிறாங்க இல்லையா, பொறுமையா இருக்கிறாங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்க யோபு ஆண்டவர் மேலே. இந்த வசனத்துக்கு நீங்க ஒரு பேர் கொடுக்கலாமே. யார் என்ன பேர் கொடுக்குறீங்க பார்ப்போம்.
சரி, அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், தரிசனம் உள்ளவராக இருந்தார். ஏன்னா வரப்போகிற காரியங்களை குறித்து, இது இப்போ இல்லை, ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் அவர் என்ன செஞ்சிருப்பாங்க, எழுந்திருப்பாங்க. அப்போ அவரை நான் காண்பேன், என் தோல் முதனாய் அழுகி போனாலும் இந்த சரீரத்தில் தான் நான் அவரை என்ன செய்வேன், காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்தாங்க. பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு உரிய நம்பிக்கை இல்லை இல்லையா? நமக்கெல்லாம் அவர் ரகசிய வருகையில் நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவங்களாம் அவங்க 2வது வருகையில் அவங்க உயிரோடு இருந்து அவரை பார்ப்பாங்க, அவரோடு கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க. சில சமயங்களில் நம்ம ஆராதனை தாழ்ச்சா கூட இதை வாசிக்கிறது உண்டு. ஆனால் இப்போ யாரும் அதை பற்றி எடுக்கிறது இல்லை இல்லையா? நான் அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்போ அந்த தரிசனம், அந்த வரப்போகிற காரியங்களை குறித்து ஒரு தரிசனம் உள்ளவராக இருந்தார். என்னடா இப்படி நடந்துச்சே, என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, ஆண்டவர் விட்டு தூரமாக போகல, இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்து அவர் வரப்போகிற அந்த தரிசனத்தை குறித்து இல்லையா பார்க்கிறத, பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தரிசனம் உள்ளவராக இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் 23ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, நான் அங்கே இடதுபுறம் பார்க்கல, வலதுபுறம் பார்க்கல, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நம்ம போகிற வழி அவர் அறிவாரா இல்லையா? நம்ம அப்படி யோசிக்கிறோமா? நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அவர் அறிவாரா இல்லையா? அப்போ அவருடைய நம்பிக்கை பாருங்கள். அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குற சமயத்தில், 10வது வசனத்தில் பார்க்குற சமயத்தில் தான் அதை பார்க்குறோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் இல்லையா? பாருங்க, அதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் என்னை சோதித்தாலும், இதெல்லாம் எனக்கு வரக்கூடிய சோதனை தான், சோதித்தாலும் நான் பொன்னாக விளங்குவேன். நான் சோதனையில் விழுந்து போக மாட்டேன், சோதனையில் மாறி போக மாட்டேன், சோதனையில் தூசிக்க மாட்டேன் இல்லையா? ஆனால் நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இன்றைக்கி ஆபரணங்களில் எதுக்கு நல்ல மதிப்பு இருக்குது? பொண்ணுக்கு தான். அதுதான் மிளிரும் சரியா? அப்போ அதனால் நான் பொன்னாக விளங்குவேன் இல்லையா? பொண்ணை அக்னியில் எவ்வளோ அதை இது பண்ணுறாங்களோ அவ்வளோ அது சுத்தமாகும். அதில் இருக்கிற களிம்பு, குப்பை எல்லாம் போயிடும். இப்போ நம்ம போடுறதெல்லாம் நிறைய என்ன சேர்க்குறாங்க? செம்பு சேர்த்தது தான். அதை உருக்குனா எவ்வளவோ போகும். ஆனால் அதெல்லாம் உருக்கி எடுத்து நான் பொன்னாக விளங்குவேன் இல்லையா? அப்போ அவருடைய நம்பிக்கையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ அதுக்கப்புறம் 23:8 10 வாசிச்சிட்டோம்ல. சரி, அப்புறம் கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சோதனைக்கெல்லாம் அப்புறம் அவருடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவருடைய முடிவு எப்படி இருந்தது, யாருக்கும் சொல்ல முடியுமா? சரி, அப்போ அவருடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னோன்னா,
ரெட்டிப்பான ஆசீர்வாதம். சரியா? பாருங்க, அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் எத்தனை அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 42:12 வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம். அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏறுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். பாருங்க, யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ இவ்வளோ சோதனைக்கு பின்பு தான் அவருக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்போ அதனால நமக்கு சோதனைகள் பாடுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம். லேசான காரியம் இல்லை, லேசான உபத்திரவம் இல்லையா? அது சீக்கிரத்தில் நீங்கிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை இந்த வளையத்தில் இல்லைனாலும் அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். அவருக்காக பாடுகளை சகித்தோம் அப்படின்னா அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். இல்லை, இன்றைக்கி ஆளுகை செய்கிறதுக்கு எவ்வளோ போட்டி போடுறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்க, பொய்யும் சொல்கிறாங்க, செய்யாதையும் சொல்கிறாங்க, செஞ்சதையும் சொல்கிறாங்க. நீயா நானா அப்படின்னு நிற்கிறாங்க இல்லையான்னு அடுத்த மாதத்தில் தெரியும். ரோடெல்லாம் கட்டுவாங்க. சரியா? எதுக்கு? ஆளுகை செய்கிறதுக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இந்த ஆளுகள்லாம் 5 வருஷம் இல்லையா? அது கூடலாம் கவுத்து போட்டுருவாங்க. ஆனால் அங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து ஆளுகை செய்ய போகிறோம். அதனால் இந்த பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாருக்கும் வரும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரை துதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து ஆண்டவரோடு உள்ள ஒரு நெருங்கிய உறவு, தேவனுடைய தரிசனத்தை பெற்று வாழக்கூடியவங்களாக இருக்கணும். சரியா? அப்போ நம்ம இதை மனதில் வச்சுக்கிடுவோம் இல்லையா? மறுபடியும் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். சோதனைக்கு முன்பு யோபு எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் சோதனையில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதலாவது கர்த்தரை துதிக்கிறத பார்க்குறோம். யோபு 1:21 வாசிக்கிறப்ப கர்த்தரை துதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஏன் கிடக்கிற ஜீவனை விட, சும்மா ஜீவனை விடாத, நீ நம்புகிற ஆண்டவர்னு சொல்லி அவரை தூசித்து ஜீவனை விடு இல்லையா? அப்போ கூட அவ்வளோ கோவம் வந்துடும். அவ்வளோ வியாதியில் கூட எந்திரிச்சு என்ன செஞ்சிடலாம், 2 மாற்றிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ கூட அவர் சொல்கிறாரு பொறுமையாக, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற இல்லை, எவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க. அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அவங்கள ஒரு முன்மாதிரியாக காட்டுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவருடைய நம்பிக்கையை நம்ம பார்க்குறோம். அவரை என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவருடைய நம்பிக்கை. அடுத்து அவருடைய தரிசனத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அது மாதிரி அடுத்து அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு 23:8 10 வரைக்கும் மறுபடியும் ஒரு நேரம் வாசிங்க. பாருங்க, அவர் என் போகும் வழியே அவர் அறிவார். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அவர் என்ன சொல்றார்? சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் பொன்னாக விளங்கணும், ஜொலிக்கணும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் அவருடைய பின்னாடி இந்த சோதனைக்கு அப்புறம் அவரை எவ்வளவாக
இந்த உலகத்தில் வாழுகிற இந்த நாட்களில் இந்த பாடுகள் மத்தியில் நாம் எவ்வளவு ஆண்டவரை துதிக்க நம்பிக்கையோடு வாழ தேவனோடு நெருங்கிய உறவு வச்சிருக்கிறவங்களாக தேவனுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் அங்கே பரலோகத்தில் நான் எப்படி இருப்பேன், அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு இல்லையா? எப்படியும் பரலோகத்துக்கு அது என்ன ஆண்டு சொல்கிறாங்கன்னா, அக்கினியில் அகப்பட்ட கொள்ளி அப்படின்னா தீ எரியும், அதிலிருந்து ஒரு நெருப்பு தனியாக விழும், அது கொஞ்ச நேரத்தில் அணிஞ்சு சாம்பலாக போயிடும். அதுபோல தான் இருப்போம். அதனால நான் எப்படி இருப்பேன், அதான் எதிர்பார்ப்பு இல்லையா? அப்போ அந்த எதிர்பார்ப்போடு கூட நம்ம வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபமனோ. எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதித்து தொழுது கொண்டு உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதான வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டு கொண்டு இருக்கிறீர், உங்களுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது நாங்கள் உண்மை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையில நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். அது எங்களுக்கு மகிமையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்படி இதை எங்களை மனசில் வச்சு இவ்விதமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எல்லா ஊழியங்களிலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.